கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கேவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனை பற்றி பார்க்கலாம். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் பிளேயிங் லெவனில் சான்சஸ் இருக்குது ஸோ அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஸ்கெட்யூல் வேறு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தியா எந்தெந்த மேட்ச்சில் விளாட்றாங்க, ஸோ எந்தெந்த ஸ்டேடியமில் விளாட்றாங்க, ஸோ செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்லாம் எப்போ அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ட்ரிகர் ஆகிருப்பாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு மேரி கிறிஸ்மஸ். ஸோ கடைசியாக எப்போ வீடியோ போட்டு நினைக்க ஞாபகம் இல்லை, எப்படி ஒரு மாதம் இருக்கும். ஸோ இப்போ தான் வீடியோ போடுறேன். ஸோ இனிமேல் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ வருங்க. ஸோ அப்போ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விஷயத்துலேருந்தே வரேன். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பாகிஸ்தானில் தான் நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து இந்தியா விளையாடுற மேட்சஸை மட்டும் ஸோ துபாயில் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரீசன் தான். அது என்னென்னா இந்தியா வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து எங்கள் பிளேயர்ஸை வந்து நாங்கள் வந்து அனுப்ப மாட்டோன்னு. ஸோ அதுக்கு பாகிஸ்தானே எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு அசோசியேட்டும் வந்து முடிவு பண்ணி துபாயில் வந்து இந்தியாவுக்கு வந்து மேட்சஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் இந்தியா நடத்துகிற எந்த ஒரு ஐசிசி ஈவெண்ட்டாக இருந்தாலும் நாங்களும் இந்தியாவுக்கு வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால தான் ஸோ இந்தியாவுக்கு வந்து மேட்சஸை வந்து துபாயில் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா எந்தெந்த மேட்சஸ்லாம் விளாட்றது பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ February 19th வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்குது. ஸோ February 20th வந்து இந்தியா அவங்களோட ஃபர்ஸ்ட் லீக் கேம் வந்து விளாட்றாங்க. ஸோ அது யார் கூடனா ஸோ பங்களாதேஷ் கூட. ஸோ அதுக்கப்புறம் February 23rd வந்து நியூசிலாண்டு கூட விளாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் March 1 வந்து ஸோ பாகிஸ்தான் கூட அவங்களோட லாஸ்ட் லீக் கேமை விளாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செமிஃபைனல்ஸ் 1லாம் வந்து ஸோ March 4, ஸோ செமிஃபைனல்ஸ் 2 வந்து March 5, அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வந்து March 9th வந்து நடக்குது. என்ன ப்ரோ இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறாங்க அப்படின்னா, எஸ் ஸோ ஐபிஎல் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இதுலேருந்தே தெரியும் ஸோ ஐபிஎல் எப்போ ஆரம்பிக்குன்னு. ஸோ இப்போ கிடச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா ஸோ March 14th வந்து ஐபிஎல் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். நம்ம வந்து ருத்ராஜ் கேக்வாட் விஷயத்துக்கே போவோம். ஸோ ருத்ராஜ் கேக்வாட் வந்து இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் இருக்க ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருப்பார். ஸோ அங்கே கேள்வி கேட்குறவர் வந்து யார் ருத்ராஜ் கேக்வாடோட மைக்கை வந்து ஆஃப் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார். ஸோ அவங்க ருத்ராஜ் சொன்ன விஷயந்தான் இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ ட்ரிகராக வச்சுருக்கு. அது என்னென்னா யாரோ ஆர்சிபிலேருந்து தான் மைக்கை வந்து ஆஃப் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ருத்ராஜ் கேக்வாட் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வேறு கேட்டிருப்பாங்க, அதாவது உங்களோட ஃபேவரட்டான மெமரி வந்து என்னது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ருத்ராஜ் கேக்வாட் வந்து 2024 என்னோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஸ் அ கேப்டனாக ஆர்சிபியை வின் பண்ணது தான் ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த 2 விஷயத்துக்கு தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரிகர் ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக ஸோ சிஎஸ்கேவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு பிளேயிங் லெவன் க்ரியேட் பண்ணுறது, செட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான சாய்ஸ் ருத்ராஜ் கேக்வாடுக்கு. ஸோ நம்மளோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனை போய் இப்போ சொல்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த பிளேயிங் லெவனில் ஓப்பனர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸோ ருத்ராஜ் கேக்வாட், டெவான் கான்வே தான். ஸோ இல்லை நோ டவுட். ஸோ at 3ல் பார்த்தீங்கன்னா ஸோ ரச்சின் ரவீந்திரா வந்து எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் கொண்டு வர மாட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா கான்வேக்கு ஒரு பேக்கப்பாக ரச்சின் ரவீந்திரா இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் at 3ல் வந்து நான் வந்து ராகுல் திரிபாட்டி போட்டுக்கிறேன். ஸோ at 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீபக் கூடா, at 5ல் வந்து சிவம் டுபே, at 6 ஜடேஜா, at 7 தலை, ஸோ at 8ல் வந்து அஸ்வின், ஸோ at 9ல் நூர் அகமது, ஸோ at 10ல் வந்து பார்த்தீங்கன்னா at 11ல் கலீல் அகமது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லெவன் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜேமி ஓவர்டனை வந்து சிஎஸ்கே ட்ரை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு விஜய் சங்கரை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனை மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த வீடியோக்குள்ளே லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக எல்லாேருக்கும் ஒரு வாட்டி மேரி கிறிஸ்மஸ். ஸோ டு ஆல், ஸோ ஹேவ் அ கிரேட் டே. ஸோ அப்போ இன்னொரு சந்திக்கிறேன். பை கைஸ்.